ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பங்கமான சம்பவம் என்னென்னா, பிக் பாஸ் இந்த 3 வாரம், இது 3வது வாரம், இந்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டாப்புல. அதாவது அவர் என்ன சொன்னாலும் கேட்காம தூங்குறது, மைக் ஒழுங்காக மாற்றுறது கிடையாது, டிசிப்ளின் கிடையாது. அதனால தான் போன வாரம் வந்துட்டு டிசிப்ளின் இல்லாத வீட்டுக்கு கேப்டன் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு துஷாரை வந்து கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டாப்புல. சரிங்களா? ஸோ இந்த வாரம் கேப்டனான கனிக்கு வந்துட்டு முதல்ல வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. கனிக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த டைல்ஸ் வந்துட்டு ஸ்டோர் ரூம்லேருந்து வருது, அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு தலை ரூமில் போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு திரும்ப வந்துட்டு உட்காடுறாங்க. உட்காரும்போது பிக் பாஸ் வந்து சொல்கிறார் கனி அப்படின்னு. அவங்க பயந்து எந்திரிக்கிறாங்க. இந்த வாரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்காக செய்ய வேண்டி இருக்கும், கண்டிப்பாக செய்கிறேன் பிக் பாஸ். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தூங்க விடக்கூடாது, உள்ள ஹவுஸ்மெண்ட்ஸ் ஏமாற்றிட்டு தூங்குவாங்க, அதை பண்ணக்கூடாது, மைக்கை ஒழுங்காக மாட்டணும், ஆக்டிவாக எல்லாரையுமே வச்சுக்கணும். புரியுதுங்களா? விக்ரம் கிட்டேருந்து எனக்கு நிறைய காமெடி வேணும். ஸோ விக்ரம் வந்துட்டு சும்மா வந்துட்டு சீட்டை தைச்சிட்டு போகிற விஷயங்கள் அவர் பார்த்துட்டே இருப்பார். நம்ம வந்து 24 மணி நேரமும் பார்க்குறோமா கட்டினா உண்மையிலே கிடையாது. பார்க்குற டைமில் பார்த்துட்ருக்கோம், ஆனால் தொடர்ச்சியாக பார்க்குறது அவங்க மட்டும்தான். அதுலேயே அவருக்கு தெரியுது. அதனால் விக்ரம் கிட்டேருந்து எனக்கு நிறைய காமெடி வேணும், நிறைய என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி எஃப்ஜே வினோத் கிட்டேருந்து ஒரிஜினல் சாங்ஸ் எனக்கு வேணும். அவங்க புதுசாக ஓன் க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வேணும். அப்புறம் பிரவீன் சபரி அவங்க கிட்டேருந்து எனக்கு வெரைட்டி வேணும். திவாகர் கிட்ட நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டார். ஏன்னா திவாகர் என்ன வேணாலும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு, அவருக்கு பிடிச்சாமல் செய்கிறாரு, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்க கண்டென்ட். ஆனால் மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு தேவைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. மற்றபடி யாருக்கும் பெருசாக அவர் சொல்ல, இவங்களுக்கு தான் மெயினாக சொல்லியிருந்தார். அதுலேருந்தே அவங்க புரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள். இதுக்கப்புறமாவது திருந்து ஒழுங்காக இருப்பாங்களாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து அப்படி இருக்க மாட்டார், கண்டிப்பாக வச்சு செய்வாங்க அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து மிட்வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு வதந்தி தான், இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது, வதந்தி வந்துட்டுருக்கு. அது என்னவாக இருக்குன்னு தெரியல. சப்போஸ் இருந்தாலும் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயும் பிக் பாஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், மரியாதை இருக்கும், அவர் சொன்னாவே பேச்சுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் அது ரொம்ப ரொம்ப கம்மி. இத்தனைக்கும் இப்போ பிக் பாஸ் கனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து எஃப்ஜே வந்து ஆடிட்டுருக்காரு, பக்கத்தில் இருக்கவங்க கூட போய் சண்டை போட்டு நோண்டின்னு இருக்காரு, ஜாலியாக இருக்காங்க, ஒரு அட்டென்ஷன்லேயே இல்லை. அப்புறம் எப்படி இவங்களாம் வந்து இது பண்ணுவாங்க? சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே பிக் பாஸ் சொன்னாவே வந்துட்டு பிக் பாஸ்க்கு இவங்களாம் நல்லா கரெக்டாக மதிப்பு கொடுக்குறாங்க, இவங்களாம் சுத்தமாக மதிப்பே கொடுக்கறது கிடையாதுன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.